ஆனாலும் கணவன் புல்லானாலும் புருஷன். ஸோ ஆசையாவே வச்சுங்க. பட் எப்படி சொல்றது, அதாவது நான் என்ன சொல்றது, கிரவுண்டுக்கு இது காலியா, எங்க நிகழ்ச்சி எப்பவுமே இருக்கும் ஜாலியா. அட தேரிக்க இருந்தா ஒழுங்கா வந்துடும் பின்னாடி கொசு பையாடி கிளம்புறியாடா? ஏன்டா டேய் வண்டிடா உண்டு, வண்டி இருக்குது ஆளுங்களாங்க. லைவ் கட் பண்ணிடா. சரி இல்லை கொஞ்ச நேரம் ஆனால் அப்படியே பேசிட்டு நடந்துனே அப்படியே ஏன்னா ஒரு ஸ்பாட்டுக்கு போகலாம். எழு பகானிகள் தான் கிடைக்குது. மக்களே கொசுவோட தொல்லை ஆதில் தாங்க முடியல. நீங்க லைவ்ல சொல்லிட்டு போடுறா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. நீங்க நான் அனுப்புறேன்டா, வீடியோ எடிட் பண்ணி புரியல. இருங்க கண்டிப்பா அனுப்புறேன்டா. ஏய் கண்டிப்பா அனுப்புறேன் போடா. நான் லைவ் க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். இவங்க வேற ஒய்ஃப் சாப்பிட்டுட்டு அனுப்புறேன். அவ்வளோ இல்லை, அவ்வளோ அடி வாங்கியிருக்கான். ஆதியில சொல்றாங்க இது பாரு எப்ப பாரு வைஃப் பண்ற அவ்வளோ லவ் பண்றான். அவ்வளோ அடி வாங்கியிருக்கான். பயம் 2 டைம் பயம். அது போயாகும். கல்யாணம் பண்றது நம்ம கடமை, பொண்டாட்டிக்கு நம்ம எப்பவுமே அடிமை. இதுதான் கொடுமை. சரியா வாங்கி இருக்கிறான் தெரியுது. உண்மையிலே இப்ப போனாலே உதவ போகுது அவனுக்கு தூக்கி போட்டு. சரிங்க, நான் நிகழ்ச்சி முடிச்சுட்டு போயிட்டு வரேன். எல்லாரும் பத்திரமா சந்தோஷமா வீட்டுல சாப்பிட்டு தூங்குங்க. உங்க அப்பா அம்மாவை எப்பவுமே மிஸ் பண்ணாதீங்க, உங்க வாழ்க்கையை எப்பவும் மிஸ் பண்ணாதீங்க. எல்லாரும் சந்தோஷமா இருங்க. இப்போ 7 மணி ஆயிடுச்சு, இன்னும் இப்படிதான் போயிடுச்சுன்னா 7:30 மணி ஸ்டார்ட் ஆயிடும். 7:30 மணி ஸ்டார்ட் ஆகுது இல்லையோ, எனக்கு வீட்டுல 7:30 ஸ்டார்ட் ஆயிடும். அதனால நான் போயிட்டு வரேன். எல்லாருக்கும் இப்படிதான் மோட்டிவேஷனா பேசணும், காமெடியா பேசணும், மோட்டிவேஷனா பேசுவான் அவன். சரி அனுப்புறேன் போயா. வாங்க நம்ம கொசுக்கடி. ஆதில் ப்ரோ சத்தியமா முடியல போதான் நினைக்கிறேன்னா, இருந்தாலும் மக்களை பார்த்துட்டு போறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. மக்களை பார்த்துட்டு கீழே 10 ரூபா பார்த்துட்டா அப்படி இல்லைன்னா இன்னும் இடத்த விட்டு வர மாதிரி ஆட்டாதுடா. அப்படி இல்ல, இங்க இருந்தா ஜாலியா சந்தோஷமா பேச முடியுது. அங்க போனா அவ்வளவுதான் வாய்ப்பா திறந்து பேச முடியுதுல வீட்டுல. அதுக்காக தான் வாயை திறந்தா ஒரு குத்து, எல்லாம் ஒரு குத்து, உக்காந்தா ஒரு குத்து. வாயை திறந்து பேசினாதான் வாயில இன்னொரு பல்லு இல்லாம போயிடுது. இப்படியே பண்ணுதுன்னா வாயே எல்லாம் பக்கம். சரி ஆதில் பத்ரம். டேய் பாய் சொல்லிட்டு போடா மக்களுக்கு. டேய் கண்டிப்பா அனுப்புறேன். பாய் தான், இருந்தாலும் இன்னொரு வாட்டி பாய் காமிச்சிடுறேன். எல்லாரும் போயிட்டு. ஆனா டவுட்டா இருக்கு அவன் பாயான்னு. கொஞ்சம் கேள் மாதிரி பண்ண அடிக்கடி. ஃபன் மக்களே ஃபன். இருங்க கொசு கடிக்குது, வேற இடத்துக்கு போற முடியல. டேய் ஏதாச்சும் கேள்வி கேளுங்க. மானு ப்ரோ ஒர்க் முடிச்சிட்டு வந்துட்டீங்களா? சரிடா பாய்டா. டேய் போய் பத்ரண்டா. யாருன்னா பஸ்ல வாங்கி ஆதில் ப்ரோ சூப்பர்னு திரும்ப கமெண்ட் பண்ண போற, அடி வாங்குவேன். இருங்க கொசு கடி முடியலங்க. இது கிரவுண்ட் ஆச்சா, சுத்தி செடி கொடி எல்லாம் இருக்கு. மழை பெஞ்சது கொசு கையெல்லாம் கீரைக்கிற கொஞ்சம் புண்ணணும். ரொம்ப நேரம் பல்ல கத்து நிக்கிறேன். நண்பர்களே எல்லாம் இன்னைக்கு டே எப்படி போச்சு? இன்னும் பிரச்சனை இல்லையா? ஜாலியா போச்சா? டேய் நான் பாத்துறேன், நீ லைவ் பாரு. எல்லாரும் சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? எல்லா வீட்டுல போயிட்டு ஆப்போசிட்டா போன செல்ஃபி மாதிரி. சாரிப்பா. ஆமா அது இப்படிதான் பிடிக்கணும் போலயே. அதான் சொன்னேன். கையே மறைக்குது சிங்கம். இப்படி சரி இருடா, உனக்கு பிடிக்கல விட்டுட்டு போறேன். கனவுலயே என் போன் வந்துச்சு டிஸ்பிளே எல்லாம். ஆத்தி இருக்கிற நிலைமைக்கு தாங்கவும் முடியாது, திரும்பவும் வாங்கவும் முடியாது. டேய் கார் ஒரு தூரமாட மக்களே. அதில் தங்கம் முகத்தை பார்க்கறதுக்கு என் உடன் பிறந்த அண்ணன் மாதிரி இருக்குடா. ஆனா என் மனசு ஏத்துக்கலடா தங்கம். சரி ஓகே. கடலில் இருப்பது உப்பு என்றுக்கும், சாரி திரும்ப சொல்லிடுறேன். கடலில் இருப்பது உப்பு என்றும் நீடிக்கும் நம்மளுடைய நட்பு. எல்லாரும் பாக்குற எல்லாரும் நட்பு. நன்றி நன்றி நன்றி. பரவாயில்ல ஃபேஸ் கட்டு அவங்க அழகா தெரியுது. அல்ல அது சொல்ல வரலடா, அண்ணன் மாதிரி தெரியுற அப்படின்னு சொல்லிட்டு போட்டுறாங்க. ஆமா ஆமா ஒரு 1000 ரூபாய் சொல்லுங்க. கீழே இதை கமெண்ட் பண்றாரு மானு ப்ரோவா? இல்ல ஆமா ஆமா மானு ப்ரோ எங்க தல என்ன பண்றீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க நேத்து வந்ததே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. திரும்பவும் எங்களை 1 வீக் காலேஜ் லீவு. ஸோ ஹாப்பி.
இருங்க அவங்க